புஷ்பா 2 பட பிரீமியர் காட்சியின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் உயிரிழந்த விவகாரத்தில் நடிகர் அல்லு அர்ஜுன் ஹைதராபாத் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். செம்மரக்கட்டை கடத்தலை மையமாக கொண்டு அல்லு அர்ஜுன் நடித்திருந்த புஷ்பா திரைப்படம் மாபெரும் வெற்றியை பெற்ற நிலையில் புஷ்பா 2 திரைப்படம் கடந்த 5ஆம் தேதி வெளியானது. முன்னதாக ஹைதராபாத்தில் உள்ள திரையரங்கில் 4ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு புஷ்பா 2 படத்தின் சிறப்பு காட்சி வெளியிடப்பட்டது. ரசிகர்களுடன் படத்தை காண நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் நடிகை ராஷ்மிகா மந்தனா உள்ளிட்டோர் வந்திருந்ததால் ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. இதனால் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 35 வயதான ரேவதி மற்றும் 9 வயதான அவரது மகன் ஸ்ரீதேஜா இருவரும் நிலைதடுமாறி கீழே விழுந்தனர். அப்பொழுது அங்கும் இங்கும் ஓடிய ரசிகர்கள் இருவர் மீது ஏறி மிதித்ததில் படுகாயமடைந்தவர்கள் மூச்சு பேச்சின்றி சுயநினைவை இழந்த நிலையில் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டது. இருப்பினும் ரேவதி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் அறிவித்தனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அனுமதியின்றி சிறப்பு காட்சி திரையிட்ட சத்யா திரையரங்கம் நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் அவரது பாதுகாவலர்கள் குழு மீது சிக்கட்பள்ளி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தெரிந்தே மரணத்தை விளைவிக்கும் குற்றத்தில் ஈடுபடுவது மற்றும் திட்டமிட்டு கொடும் காயத்தை ஏற்படுத்துதல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ரேவதி உயிரிழந்த விவகாரத்தில் தன் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய கோரி தெலுங்கானா ஐகோர்ட்டில் அல்லு அர்ஜுன் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் ஹைதராபாத் காவல்துறையினர் அல்லு அர்ஜுனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.